இப்போ என்ன தகவல்னாக்க காலையிலேருந்து ஒரு 5 வண்டியாக ஏட்ட வந்திருக்கு, ஏறு பிடிக்க வந்திருக்கேன். 5 வண்டியிலுமே பேக்குள்ள ஏறு இல்லை. கேட்டால் ஆளுக்கு ஒரு காரணம் தான் சொல்கிறாங்க. ஏற மட்டும் பிடிச்சிருக்கேன், நான் இப்போ பார்த்துக்கிறேன், இந்த அவசர வேலையாக போகிறேன், இந்த மாதிரி போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு காரணம் தான் சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, டீப்பு உள்ள டயர்னு வச்சுக்கிறீங்க. ஏறு இறங்கிச்சுன்னா நீங்கள் பஞ்சர் பார்த்தா தான் அந்த இடத்த விட்டு நகல முடியும். டீ ப்ளஸ் அப்படி இல்லை. ஏறு அரை ஏறாக இருந்தாலும் நீங்கள் ஓட்டிட்டலாம். நான் காலையிலேருந்து வந்ததுக்கு டீ ப்ளஸ் தான். ஆமாம், டீ ப்ளஸில் ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னன்னாக்க இப்போ அரை ஏறாக நீங்கள் ஓட்டிட்டு போயின்னு வச்சுக்கோங்க. அதான் கல்லில் இப்படி குத்துன்னு வச்சுக்கோங்க. கல்லில் குத்து டயர் இப்படி அமுங்க. அப்படி அமுங்கும் போது இந்த சைடு பிதுங்கும் போது மொத்த ஏரம் வெளியாகிடும், சடனாக வெளியாகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டீ ப்ளஸ் டயரை பொறுத்தளவு எந்த அளவுக்கு டீ ப்ளஸ் டயர் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதில் ஆபத்து இருக்குது. நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வேகத்தடை எதுலையாவது ஏர் கம்மியாக இருந்துச்சுன்னா, ஏறு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கல் அடித்தா கல்லை பிதுக்கி விட்டுரும். கல் செதறி ஓடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வண்டி போகும்போது ரோட்டில் கல் செதறி அடிக்க பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி டீ ப்ளஸில் இன்னொன்று பிரச்சனைனாக்க, ஏர் கம்மியாக வச்சே நீங்கள் ஓட்டி தெரிஞ்சிங்கன்னா, பஞ்சர் பார்க்காம வச்சு ஓட்டிங்கன்னா, ஸ்பீடாக போகிற இடத்துல மெதுவாக போகும்போது தொட்டிக்கு உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பிரச்சனை வராது. ஆனால் ரோட்டில் அப்படி நீங்கள் ஓட்ட முடியாது. ஒரு இடத்துல ஸ்பீடாக போனால் ஒரு இடத்துல வேகமாக போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா அடுத்தடுத்து வண்டியை வரும், ஆகன அடிப்பாக உங்களுக்கு தொந்தரவாக இருக்குது. ஒரு இடத்துல வேகமாக போக வேண்டிய சூழ்நிலை. அப்படி போகும்போது இந்த இடத்துல இப்போ ஏர் கம்மியாக இருக்கும்போது கல்லில் போட்டு அமுக்குச்சுன்னு வச்சுக்கோங்க. பிதுங்கும் போது என்ன செய்யணும்னா, இந்த டயர் இப்படி பிதுங்கு இங்கிட்டு வெளியில் வரும்போது என்ன செய்யணும்னா, அதில் உள்ள ஏர் வெளியானா மொத்த ஏர் சடனாக இறங்கிடணும். இறங்குச்சுன்னா உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்காது, ஏதோ ஒரு பக்கம் இழுத்துட்டு போங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. நல்லா தெரிஞ்சுக்குங்க. டீ ப்ளஸ் டயரை பொறுத்தளவு ஒன்று நீங்கள் டயர் தெரிஞ்சு போச்சு, டயர் மாற்ற முடியலையா, இவ்வளோ டீப்பை போட்டு ஓட்டுங்க. இல்லைன்னா டயரை மாற்றி ஓட்டுங்க. ஏன்னா ஒரு விபத்து, சின்ன விபத்துனால குறைஞ்சது 1000 ரூபா செலவு வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவசரமாக பேச நினைக்காதீங்க. இவ்வளோ விவரங்கள் இதுதான், அது நிறைய பேருக்கு தெரியாது. டீ ப்ளஸ் டயரை பொறுத்தளவு எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆபத்தையும் உண்டு பண்ணும். அதனால டீ ப்ளஸ் டயர் போச்சுன்னா இவ்வளோ டீப்பை போட்டுங்க. இல்லாட்டினாங்க டயரை மாற்றி ஓட்டுங்க. இல்லாட்டினா உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும். சடனாக ஏறி இறங்குங்க. ஏர் கம்மியாக வச்சு ஓட்டிங்கன்னா, ஒரு வேகத்தடை 2 பேர் இந்த மாதிரி போனீங்கன்னா வேகத்தடையில் ஏறி இறங்குங்க, டப்புன்னு உடனே அந்த இடத்துல வெளியாயிடும். டீப்பு அரை ஏறு இருந்துச்சுன்னா வந்துடும், அது பிரச்சனை கிடையாது. டீ ப்ளஸ் அப்படி வராது. அதனால டீ ப்ளஸ் சடனாக ஏறி இறங்குச்சுனாங்க ஏதோ பக்கம் இழுத்துட்டு போங்க. அப்போ பின்னாடி அடுத்தடுத்து வண்டி வேகமாக இருந்துச்சுன்னா உங்கள் மேலே இடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால என்ன பண்ணி டீ ப்ளஸ் டயரை பொறுத்தளவு ஏறு உங்களுக்கு டயர் இப்போ மாற்ற சூழ்நிலை இல்லையா, டீப்பு போட்டு ஓட்டணும். டீப்பு போட்டு மாட்டினா 350 ரூபா செலவாகும். ஆமாம், அப்படி இல்லை டயரை மாற்ற இருந்தாலும் மாற்றி ஓட்டுங்க. கடனை வாங்கியாவது நீங்கள் மாற்றி ஓட்டுங்க. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது ஏன்னா சின்ன விபத்துனால அதிக செலவு நீங்கள் பண்ணுறாப்புல வரும். இப்போ உள்ள காலகட்டத்தில் மருத்துவ செலவு அதிகமாக தான் வருது. அதனால் டீ ப்ளஸ் டயரில் ஏறு இல்லாமல் யாரும் ஓட்டாயோ அது உங்களுக்கு தான் ஆபத்து. ஆமாம்.